கிழக்கு கடற்கரை சாலையில் பல்வேறு பகுதிகளில் புதிய புரட்சிக் கழகத்தின் கொடியேற்று விழா மற்றும் கல்வெட்டு திறப்பு விழா நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் புதிய புரட்சிக் கழகம் கட்சி புதிய கிளைகள் திறப்பு விழா மற்றும் கொடியேற்றி கல்வெட்டுகள் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி திருப்போரூர் தொகுதி சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டது. புதிய புரட்சிக் கழகத்தின் கொடியினை அக்கட்சியின் நிறுவன தலைவர் ஓ.இ. சங்கர் ஏற்றி வைத்து கல்வெட்டினை திறந்து வைத்தார் மற்றும் ஏழை தாய்மாருக்கு சேலைகள் வழங்கப்பட்டது. மாமல்லபுரத்தில் தொடங்கிய இந்த நிகழ்ச்சி கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் உள்ள மாமல்லபுரம் நகரம், சாலவான்குப்பம், பட்டிப்புலம் மீனவர் பகுதி, சூளையக்காடு, புதுக்கல்பாக்கம் மீனவர் பகுதி, வடநெம்மேலி, கோவளம், முட்டுக்காடு பல்வேறு பகுதிகளில் கொடியேற்றி இறுதியாக சென்னை கானத்தூரில் கழக கொடி ஏற்றி வைத்து சிறப்புரையாற்றினர். அப்போது பேசிய புதிய புரட்சிக் கழகத்தின் நிறுவன தலைவர், ஜாதி மதமற்ற சகோதரத்துவம் மிக்க மக்களை ஒன்றிணைத்து மக்களுக்கு எதிராக நடக்கின்ற அநீதிகளுக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்றும், எளியவர்களும் அரசியல் அதிகாரத்திற்கு வர வேண்டும், சாமானிய மக்களும் சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக வேண்டும் என்பது எங்களது குறிக்கோள். சாதிய வெறுப்பு, தீண்டாமை ஒழிப்பு, மக்களுக்கான சமூக உரிமை, எல்லாருக்குமான சமூக நீதி என்ற கோட்பாடு மக்களை வழிநடத்துவது என்னுடைய தலையாய கடமை என்றார். இந்த நிகழ்ச்சிக்கு திருப்போரூர் தொகுதி பொறுப்பாளர்கள் கரும்பாக்கம் கோவிந்தராஜ், திருப்போரூர் தொகுதி மாவட்ட தலைவர் படூர் செல்வம், மாவட்ட செயலாளர் ஆலை தேவா, மாவட்ட பொருளாளர் நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்திருந்தார். இந்த நிகழ்ச்சிக்கு மாநில பொறுப்பாளர்கள் மடையத்தூர் துரைசுவாமி, மாநில தலைமை நிலைய செயலாளர் ஆலை லோகு, மாநில செயலாளர் புரட்சி செல்வா, மாநில ஆலோசகர் கேட் சேகர், மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திருப்போரூர் வழக்கறிஞர் கமலஹாசன், மாநில செயலாளர் வழக்கறிஞர் கார்த்திக் லீலா ராம், மாநில செயலாளர் கோவளம் சுகுமார், மாநில இளைஞரணி செயலாளர் ஆகா ஏழுமலை, மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர் தெற்கு ஒன்றிய தலைவர் ஏழுமலை, ஒன்றிய செயலாளர் கௌதமன், ஒன்றிய பொருளாளர் விமல்ராஜ், திருப்போரூர் வடக்கு ஒன்றிய தலைவர் சேட்டு, வடக்கு ஒன்றிய செயலாளர் பிரகாஷ், ஒன்றிய பொருளாளர் பூமிநாதன், திருக்கடைக்குன்றம் ஒன்றிய செயலாளர் என்.எஸ். பாபு, திருப்பூர் நகர பொறுப்பாளர் லட்சுமணன், மாமல்லபுரம் நகர தலைவர் சுகன், செயலாளர் யுவராஜ், பொருளாளர் நேதாஜி மற்றும் கழக மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள், ஊராட்சி நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கொண்டிருக்கின்றது. பல்வேறு மாநில நிர்வாகிகள் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்கள் கூட மிக பெரும் போராளியாக இன்றைக்கு இந்த கட்சியை இந்த பகுதியில் வளர்த்து வருகின்றார்கள். இன்றைக்கு கூட பல பகுதியில இருந்து புதிய புரட்சி கழகத்தில் தன்னிச்சையாக வந்து இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு தாய்மார்கள் கூட இன்றைக்கு புதிய புரட்சி கழகம் கொடி அவருடைய கரங்களால் ஏற்றப்பட்டிருக்கின்றார்கள். இந்த கொடி அவருடைய மகன் கொடி, இந்த கொடி அவருடைய சொந்த பிறப்பால் இந்த கொடி, அந்த கொடிக்கு காரணமாக இருக்கின்ற பகுதி மக்கள்
புரட்சி கழகம். புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கையில, தாத்தா ரெட்டமலை சீனிவாசனுடைய கொள்கையில, அயோத்தாஸ் பண்டிதருடைய கொள்கையில, காமராஜருடைய கொள்கையில, சிங்காரவேலர் கொள்கையில எடுத்திருக்கின்ற புதிய புரட்சி கழகம் எப்படி இந்த மாவட்டத்தில் தமிழ்நாடு முழுக்க களமாடுகிறது. அது மட்டுமில்லாமல் அனைத்து சமூக மக்களும் இந்த கட்சியில பொறுப்பில் இருக்கின்றார்கள். எப்படி என்று மாற்று கட்சியில் இருக்கின்றவர்கள், எதிர் கட்சியில் இருக்கின்றவர்கள், நம்ம பங்காளிமார்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நம் வளர்ச்சியை பார்த்து பயப்படுகிறார்கள், சந்தோஷப்படவில்லை. அப்படி என்றால் அவர்களுக்கு பயம் வந்திருக்கின்றது. நம் கொடியை பார்த்து பயப்படுகிறார்கள், நம் கொடி கம்பத்தை பார்த்து பயப்படுகிறார்கள், நம்முடைய கட்சியில் இருக்கின்ற பொறுப்பாளர்களை பார்த்து பயப்படுகிறார்கள். பயம் வந்து விட்டது. அந்த பயத்தை நம்